விதி என்ற சொல்லை கேட்கும்போது பெரும்பாலும் நம்மை விட பெரியதொரு அதிகாரம், ஒரு முடிவு செய்யப்பட்ட கால வரிசை, நாம் மாற்ற முடியாத ஒரு எழுதப்பட்ட கதை என்று பலர் நினைக்கிறோம். ஆனால் உளவியல் கூறுவது வேறு. விதி என்பது நம் துணை மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட் என்னும் பெரும் தரவு களஞ்சியத்தின் வெளிப்பாடே ஆகும். நம் வாழ்க்கையை இயக்கும் மனதை இரண்டு பெரும் பகுதிகளாக பிரிக்கலாம். நனவு மனம், கான்ஷியஸ் மைண்ட், மற்றும் துணை மனம். நாம் எழுந்து சிந்திக்கும் முடிவெடுக்கும் மனம் நனவு மனம். ஆனால் கனவுகள் வருதல், திடீர் உணர்ச்சிகள் தோன்றுதல், ஒரு காரியத்தை மீண்டும் மீண்டும் செய்ய தூண்டுதல் போன்றவை அனைத்தும் துணை மனத்தின் வேலை. இந்த துணை மனமே நாம் பிறக்கும்போது நம்முடன் வரும் மரபணு பதிவுகள், குழந்தை பருவத்தில் நம் பெற்றோரின் எண்ணங்கள், சமூகத்தின் தாக்கங்கள், நம் அனுபவங்கள் ஆகிய அனைத்தையும் ஒரு பெரும் டேட்டா பேங்காக சேமித்து வைக்கிறது. இந்த பதிவுகளின் கூட்டு விளைவுதான் நமது சுய நினைவின்றி நம்மை இயக்க நாம் விதி என்று கூறுகிறோம். இதன் அடிப்படையில் விதியை வெல்வது என்பது இந்த துணை மனத்தின் தானியங்கி கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு முழுமையான நனவு மனத்தின் ஆளுமையை பெறுவதே ஆகும். புத்தர் எந்த பாதையை காட்டினார்? மனதை வெளியே எறி என்னும் அவருடைய போதனை துணை மனத்தின் பதிவுகளில் ஒட்டிக்கொள்ளாமல் அவற்றை நனவோடு கவனித்து கட்டற்று வாழ்வதற்கான அழைப்பு. இந்த பயணம் எளிதல்ல. நம் மூளை அமைப்பு, உடல் இயக்கவியல், பாலினம், நமக்கு தெரியாமல் நம்மீது பதிந்துவிட்ட எண்ணப்போக்குகள் ஆகியவை அனைத்தும் துணை மனத்தின் அங்கம். இவற்றை முழுவதுமாக அழித்துவிட முடியாது. ஆனால் நனவின் ஒளியை பாய்ச்சி அவற்றை கண்காணித்து அடையாளம் கண்டு அவற்றின் தன்னியக்க தாக்கத்திலிருந்து விடுபட முடியும். எனவே விதியை வெல்லும் போராட்டம் என்பது வெளியே உள்ள ஏதோ ஒரு சக்தியுடனான போராட்டம் அல்ல. அது உள்ளே உள்ள தெரியாத தன்மனத்தின் ஆழத்திலிருந்து வரும் கட்டளைகளை நனவின் பார்வைக்கு உட்படுத்தும் ஒரு அகப்பயணம். இந்த நனவு விழிப்புணர்வே பதிவுகளின் அடிமையிலிருந்து நம்மை விடுவிக்கும் சாவியாகும். விதி என்பது எழுதப்பட்ட ஏடு அல்ல. அது நாம் மாற்றி அமைக்கக்கூடிய நம்முள்ளேயே இருக்கும் ஒரு நிரலாகும். அந்த நிரலை மீண்டும் எழுதும் சுதந்திரம் நனவான விழிப்பில்தான் காத்திருக்கிறது.